வணக்கம். இன்றைக்கி பத்திரிக்கையில் ஒரு செய்தி, நீட்டு பேப்பர் லீக் ஆகிடுச்சு. நீட்டு பேப்பர் லீக் ஆகுதுன்னா தகுதி தேர்வுக்கான பேப்பர் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் யாரோ சிலர் அதை தங்கள் வசதிக்காக காசை கொடுத்து வாங்கி ரொம்ப ஈஸியாக பரீட்சை எழுதி பாஸ் ஆகி அவங்க முன்னுக்கு வந்துடுறாங்க. ஒரு டாக்டராகவும் வேறு ஒரு பெரிய மருத்துவராக வர்றதுக்கான பரீட்சையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு மேலே வராங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டால் தகுதியுள்ள பல பேர் பாதிக்கப்படுறாங்க. தகுதி உள்ளவங்களாம் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த தேர்வு நான் நல்லா எழுதியிருக்கிறேன், நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பரீட்சை பேப்பரை முன்கூட்டியே வாங்கி அதில் இருக்கிறத பூரா தெரிஞ்சுக்கிட்டு எழுதுறதால இவங்க பாஸ் ஆகிடுவாங்க, அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. எப்படி அவங்க ஃபெயில் ஆகுங்க கேட்டிங்கன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 500 கேள்விக்கு எழுதியிருக்காங்க சரியான விடைன்னு வச்சுங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து எழுதுகிறவங்க தானே. அவங்களுக்கு பார்த்து எழுதுகிறாங்களோ இல்லை அதை மனப்பாடம் பண்ணி எழுதுகிறாங்களோ இல்லை கையில் எழுதி வச்சு எழுதுகிறாங்களோ. இன்னும் சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுது, கொஷின் பேப்பருக்கு என்னென்ன ஆன்சருன்னு சொல்லி அவங்களுக்கு நல்லா மனப்பாடம் பண்ணி அப்படியே நைட்டோட நைட்டு கூப்பிட்டு ஒரு ரூமில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு அந்த கேள்விகளை மனப்பாடம் பண்ண வச்சு அதுக்குரிய பதில்களையும் மனப்பாடம் பண்ண வச்சு அவங்கள நேராக எக்ஸாம் சென்டருக்கே கூப்பிட்டு போய் உட்கார வச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடித்த பிறகு தான் அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது அவங்க எப்படியும் 1 மார்க்கோ 2 மார்க்கோ சாதாரணமாக எழுதுகிறவங்கள விட அதிகமாக எடுத்துடுறாங்க நேச்சுரலி. அப்படி எடுத்து படும்போது இப்போது ஒரு பதவிக்கு 10 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், சப்போஸு ஒழுங்காக எழுதுகிறவன் 11வது ஆளாக வந்தான்னா அவன் எடுக்கப்பட முடியாமல் போயிடுறான். அதனால் என்ன ஆகுது, தோல்வி அடையலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் தகுதியானவன் தோல்வி அடையும் போது மன இறுக்கத்துக்கும் மன கஷ்டத்துக்கும் நம்மளால் முடியாத அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்துக்கும், அதாவது என்ன சொல்கிறது, அதாவது ஒரு ஊக்கத்தினுடைய நம்பிக்கை இழந்து வாழ்க்கையே இழந்து சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறான், சில பேர் வேறு வேறு முடிவுகளை செஞ்சுக்கிறான். இப்போ ஒருத்தருக்கு ஒரு தடவை 2 தடவை தோக்கும்போது அவங்களுக்கு அது தெரியாது. கண்டினியூஸாகவே தோற்றுக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தோல்வியினுடைய விளைவு மற்றவங்க நீ தோக்கத்துக்கு தான் பிறந்திருக்கேன்னு சொல்கிறத விட இவனுக்கே கடைசியில் நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லாதவன் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் பிரதிபலிக்கையும் கொண்டு விட்டுருவோம். ரொம்ப கேவலமான செயல். கையில் காசு இருக்குது, நமக்கு தெரிஞ்சவங்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் பல பேர் செய்கிறது எவ்வளவோ நாட்டில் ஊக்கத்தோடு செயல்படக்கூடிய இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காம அவங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாடுறாங்க. இந்த மாதிரி பதிவு 1 2 கிடையாது, நிறைய பேப்பரில் படிக்க காணப்படுது. ஈவன் ரொம்ப பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்னு சொல்லிக்கிற ஆர்கனைசேஷனில் நடத்தக்கூடிய பரீட்சையாக இருந்தாலும் சரி, அப்புறம் அரசாங்கத்தின் சார்பாக நடக்கக்கூடிய பரீட்சைகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி லீக்கிங் ரொம்ப வெளிப்படையாக கண்ணுக்கு தெரிய வருது. கண்ணுக்கு தெரிய வர்றதே இவ்வளோ வருதுன்னு சொன்னால், அப்பப்போ பத்திரிகைகள் இப்படி வருதுன்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ நடக்கும். அது ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதை நீங்களாம் நினச்சா தான் நிறுத்த முடியும். இந்த மாதிரி செய்கிறவங்களை கண்டெடுத்து காட்டி கொடுக்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திடம் வேணும். யாரையும் நாங்கள் இந்த ஃபீல்டில் அனுமதிக்க மாட்டோம், இதில் நாங்கள் நல்லவங்களை தான் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வேணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டு படித்து ஒருத்தன் பாஸ் பண்ணால் தான் அந்த பரீட்சைக்கும் மதிப்பு இருக்கும். நாளைக்கு இந்த மாதிரி ஒன்றுமில்லாத வெட்டுலாம் பார்த்து பரீட்சை எழுதி மேலே வரும்போது அந்த படிப்புக்கு உண்டான மரியாதை கெட்டு போயிடும். இப்போ எதுக்கு இந்த CA ICW எல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏன்னா அதுக்கு கொஷின் பேப்பர் எடுக்கிறவனே
அதை ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணவன் தான். அதுவும் இல்லாமல் அதெல்லாம் நீ போயிட்டு பேர் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி திட்டுத்தனமெல்லாம் எழுத முடியாது கொஷின் பேப்பர் லீக்கெலாம் வச்சு. அதனால தான் இந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி இந்திய நாடும் ப்ரெஸ்டீஜியஸாக இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் மக்கள்கிட்டையும் மனிதர்கள்ட்டையும் அரசாங்கத்திட்டையும் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம். நீங்கள்லாம் அடிக்கடி பேப்பரை பாருங்கள். இந்த மாதிரி செய்திகள் வரும்போதெல்லாம் நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ஒரு கஷ்டமான செய்தி. நன்றி, வணக்கம்.